என் பையனுக்கு மூல நரம்பு வந்து வெடிச்சு அவன் இறந்துட்டான். இறந்துட்டோடனே என் மருமகன் வந்து வேற கல்யாணம் பண்ணின்னு போயாச்சு. போயிட்ட உடனே நான் இந்த குழந்தைய வச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துன்னு வந்தோம். இப்போ அவன் 4வது படிக்கிறான். எனக்கு வந்து இந்தமாரி செல்லில் இந்தமாரி மெசேஜ் வந்தது. இந்தமாரி முதலமைச்சர் ஐயா இந்தமாரி தாய் தகப்பன் இல்லாத குழந்தைங்களுக்கு இந்தமாரி உதவி ஒரு நலத்திட்டம் எடுத்துன்னு வராரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி அக்கம் பக்கம் சொல்லிட்டு கிளம்பலன்னு சொல்லும்போது இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் கிடைக்காது, சும்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் சொல்லாததே நிறைய செய்கிறாரு நம்ம ஐயா, இது வந்து சொல்லி செய்யாமல் இருக்க மாட்டாரு, நான் போவேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டேன். போன உடனே போய் எழுதி கொடுத்துட்டு 15 நாள் தான். அப்புறம் வீட்டாண்ட வந்தாங்க. வந்துட்டு இந்தமாரிம்மா நான் சொன்னேன், எம்மா தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கேன், என் குழந்தைய நான் வளர்த்து ஆளாக்கணும், எங்களுக்கு படிப்பு செலவுக்கு எதுவும் எங்களால் பண்ண முடியல, வருஷம் வருஷம் நாங்கள் கடனை வாங்கி தான் நாங்கள் இதை கட்டுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு கிடைக்குமாம்மா எங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குமா, ஐயா சொன்னார்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் நம்பி இருங்க, உங்கள் பேரன் நல்ல நிலைமைக்கு வருவான் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு அது கிடைச்சிடுச்சு. கிடைச்ச உடனே இப்போ என் பேரன் வந்து இப்போ இனிமேல் நல்லா படிப்பான் வளருவான்னு நம்புகிறேன். இந்த அன்பு கரங்கள் கொண்டு முதலமைச்சர் ஐயா அவன் கையை பிடிச்சி ஏற்றி விடுறாரு. அந்த படியை பிடிச்சி அவன் ஏறி போயிடுவான் மேலே. இந்த 18 வருஷம் ஒரு மாதம் 2000 ரூபாய் 18 வருஷத்துக்கும் போடுறாரு. அதுக்கு மீறி அதுக்கப்புறம் ஒரு நலத்திட்டம் எடுத்துன்னு வருவார். அதுக்கப்புறம் அதுவும் என் பேரனுக்கு கிடைக்கும். அது கிடைச்சி என் பேரன் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான். இதுக்கு மேலே நான் மேடையிலலாம் பேசி பழக்கம் இல்லை. நான் ஐயாவை பற்றி சொல்லணும்னு இருந்தேன். நான் சொல்லிட்டேன். முதலமைச்சர் ஐயாவுக்கு நன்றி, மிக்க நன்றி.